எங்க இருக்கான்னு தெரியாதப்போ அவளுக்கு எது ஆகலன்னு மட்டும் எப்படி சம்பந்தி சொல்றீங்க? ஐயோ ஐயோ, என் பெத்த வயிறு பத்தி எரியுது. என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. மாப்பிள்ள, நேத்து நாங்க இங்க இருந்து கிளம்பும் போது கூட எப்பவும் சந்தோஷமா இருப்பான்னு சொன்னீங்கல்ல. ஆனா அந்த வார்த்தை போய் ஆயிடுச்சு. அவ ஏதோ பிரச்சனையால தானே இங்க இருந்து போயிருக்கா. மாப்பிள்ள தயவு செஞ்சு இங்க என்ன நடக்குதுன்னு மறைக்காம சொல்லுங்க. சொல்லுங்க மாப்பிள்ள. ஐயோ, கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் யாரும் இப்படி எல்லாம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டாங்க. இப்படி நீங்க பண்றதுனால இந்த வீட்டோட சூழ்நிலை தான் இன்னும் மோசமாகுது. நாங்க அழலையே தவிர மகா காணாம போனதோட வருத்தம் எங்களுக்கும் இருக்கு. நாங்க இப்படி இங்க அமைதியா இருக்கிறதுனால நாங்க மகாவை ஏதோ பண்ணிட்டோம்னு எங்களை தப்பா நினைக்காதீங்க. இங்க பாருங்க, இந்த வார்த்தை ஜாலெல்லாம் என்கிட்ட வேணாம். எனக்கு என் பொண்ணு வேணுங்க. என் பொண்ணு எனக்கு முழுசா வேணும். இல்லனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? சித்ரா, கொஞ்சம் அமைதியா இரு. எப்படி மாமா அமைதியா இருக்கிறது? இவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தது பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, இங்க எந்த பிரச்சனையும் நடக்கவே இல்ல. மகாவும் எங்க கிட்ட சொல்லிட்டு போலங்கிறது தான் நிஜம். உங்களுக்கு இருக்கிற அதே வருத்தம் இங்க இருக்கிற எல்லாருக்கும் இருக்கு. போங்க, என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. போங்க, போலீஸ் கிட்ட போங்க, கோர்ட்டுக்கு போங்க, எங்க வேணாலும் போங்க. எங்க மேல எந்த தப்பும் இல்ல. அது எங்க வேணாலும் வந்து சொல்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நைட்டு பூரா எல்லாரும் கண்ணை முழிச்சு உட்காந்துருக்கோம். அவங்க ரோட அலைஞ்சு திரிஞ்சு தேடிட்டு வந்திருக்காங்க. சும்மா வந்து இங்க கத்திட்டு இருக்கீங்க. முதல்ல பொறுப்போட பேச கத்துக்கங்க. யார் மேல வேணும்னாலும் சேத்த வாரி இறக்கலாம்னு நினைக்காதீங்க. அதுக்கு நாங்க ஆள் இல்ல, அத புரிஞ்சுக்கோங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. சித்ரா, வாய முறியா இல்லையா? இல்ல மாமா, அவங்க பேசுறது எந்த வகையிலயும் நியாயம் இல்ல. எது நியாயம் நியாயம் இல்லைன்னு 6000 நேரம் இது இல்ல. அவங்க பொண்ண காணோன்ற வேதனையில பேசுறாங்க. அதெல்லாம் பொறுத்துட்டு போற நிலையில தான் நாம இருக்கோம். எப்ப மகா சூர்யா கையால தாலி கட்டிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தாளோ, அவளுக்கு அம்மாவா அப்பாவா எல்லாமா நாம தான் இருந்தாகும்.